உடல் வலி, எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள். நெறைய பேருக்கு இந்த போன் டென்சிட்டி குறைவா இருக்குங்க. இந்த போன் டென்சிட்டி குறையறதுக்கு காரணம் கால்சியம் டிஃபிஷியன்சி தான். எலும்புகள் அப்படின்னாவே கால்சியம்ன்றது ரொம்ப முக்கியம்னு நமக்கே தெரியும். அதுவும் இந்த மெனோபாஸ் டைம்லலாம் பெண்களுக்கு குறிப்பாக எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நெறைய ஏற்படும். அந்த எலும்புகள் வலிமையாக இருக்க நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? உணவுகள் ரொம்ப இன்னைக்கு எல்லாமே கால்சியம் இல்ல விட்டமின்ஸ் என்ன குறைபாடு இருந்தாலும் அதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்டுக்கிறோம். ஸோ அதுக்கு பதிலா இயற்கையான முறையிலே நம்ம உணவுகளை எடுக்கும்பொழுது, எப்படி நம்ம உடல்ல அதிக சத்துக்கள் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த சத்து உருண்டைகள், இந்த லட்டுவ யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? எனக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. மூட்டுக்கல்ல எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா, இவர்கள் இந்த சத்து உருண்டைகள நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது, உடல்ல எல்லா சத்துக்களுமே நமக்கு சேர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த உருண்டைகள் செய்வதற்கு என்னென்ன நமக்கு தேவைப்படுது? அதாவது கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதில நம்ம சேர்க்க போறோம். அப்போ ரெகுலரா இது எல்லாமே உணவிலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நெறைய ஆட் பண்ணணும். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நெறைய ஆட் பண்ணும்போது, நம்ம பாடியில அந்த ட்ரைனஸ் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். மூட்டுக்கள்ல இருக்கக்கூடிய வலியும் நமக்கு குறையுது. ஸோ ஸ்பெஷலா இதற்கான மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். உடல் வலி, எலும்புகள் சார்ந்த பிரச்சனைகள். நெறைய பேருக்கு இந்த போன் டென்சிட்டி குறைவா இருக்குங்க. இந்த போன் டென்சிட்டி குறையறதுக்கு காரணம் கால்சியம் டிஃபிஷியன்சி தான். எலும்புகள் அப்படின்னாவே கால்சியம்ன்றது ரொம்ப முக்கியம்னு நமக்கே தெரியும். அதுவும் இந்த மெனோபாஸ் டைம்லலாம் பெண்களுக்கு குறிப்பாக எலும்புகள் சம்மந்தப்பட்ட பிரச்சனை நெறைய ஏற்படும். அந்த எலும்புகள் வலிமையாக இருக்க நம்ம என்ன மாதிரியான உணவுகள் எடுக்கலாம்? உணவுகள் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு எல்லாமே கால்சியம் இல்ல விட்டமின்ஸ் என்ன குறைபாடு இருந்தாலும் அதுக்கு ஒரு டேப்லெட் சாப்பிட்டுக்கிறோம். ஸோ அதுக்கு பதிலா இயற்கையான முறையிலே நம்ம உணவுகளை எடுக்கும்பொழுது, எப்படி நம்ம உடல்ல அதிக சத்துக்கள் வருது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். முக்கியமா இந்த மெனோபாஸ் டைம்ல தான் பெண்கள் நெறைய பேருக்கு பார்த்தோம்னா, இந்த கால்சியம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். கால்சியம் டிஃபிஷியன்சி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இத விட முக்கியமாக உட்கார்ந்து எந்திரிக்க முடியல. மூட்டுல அதிகமான வலி தெரியுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டெப்ஸ் ஏறும்போதோ ஒரு மாரி கல்கலுக்குன்னு சவுண்ட் வருது. கிரிட்டேஷன் சவுண்ட் அதிகமா இருக்கு. மூட்டுக்கல்ல வலியும் அதிகமாக இருக்கு. அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படிங்க நம்ம சரி செய்றது? மூட்டுக்கல்லில் இருக்கக்கூடிய வலியை சரி செய்வதற்கு என்னென்ன வழிமுறைகளை நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில முக்கியமாக சில மூலிகைகளும் எலும்புகளோட வலிமைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. இப்போ கால்சியம் நிறைந்த ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த சத்து உருண்டைகள், லட்டு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ சத்து உருண்டைகள நம்ம எடுத்துக்கும்போது, உடல்ல கால்சியம் லெவல் நமக்கு மெயின்டெயின் ஆகும். இந்த சத்து உருண்டைகள், இந்த லட்டுவ யாரெல்லாம் எடுத்துக்கலாம்? எனக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. மூட்டுக்கல்ல எலும்பு தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்ற ப்ராப்ளம். ஸோ இது எல்லாமே இருந்துச்சுன்னா, இவர்கள் இந்த சத்து உருண்டைகள நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்படி எடுக்கும்போது, உடல்ல எல்லா சத்துக்களுமே நமக்கு சேர ஆரம்பிச்சுரும். ஸோ இந்த உருண்டைகள் செய்வதற்கு என்னென்ன நமக்கு தேவைப்படுது? அதாவது கால்சியம் அதிகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் தான் இதில நம்ம சேர்க்க போறோம். ஸோ முதல்ல என்ன சேர்க்க போறோம்னா, வேர்க்கடலை. வேர்க்கடலைய பொறுத்தவரைக்கும் நமக்கு ரிச் புரோட்டீனும் இதில இருக்கு, கால்சியமும் இருக்கு. நம்ம என்ன நெனச்சுக்கிறோம், வேர்க்கடலை சாப்பிட்டாலே பேட் கொலஸ்ட்ரால் உடல்ல அதிகமாக சேரும்னு நெனச்சுக்கிறோம். அப்படி கிடையாது. உடலுக்கு தேவையான மொத்த சத்துக்களுமே இந்த வேர்க்கடலையில இருக்கு. அத நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேர்க்கடலை எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னா, ஒரு 200 கிராம். ஸோ நல்லா வறுத்த வேர்க்கடலை ஒரு 200 கிராம் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இதனோட ஒரு 100 கிராம் அளவுக்கு கருப்பு எள்ளு. ஸோ இதில கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகம். கால்சியம் ரொம்ப ரொம்ப அதிகம். இரும்புச்சத்து ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த கருப்பு எள்ளு நம்ம ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சுக்கணும். இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது பார்த்தோம்னா, நம்மளுடைய ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஆளி விதைகள் 50 கிராம் தேவை. ஸோ இது எல்லாமே நம்ம என்ன பண்ணோம்னா, தனித்தனியாக லேசா வறுத்து பவுடர் பண்ணிக்கணும். ஸோ இதில ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் 50 கிராம் எடுத்துக்கணும். அதே மாரி முருங்கை விதை இருக்கு இல்லைங்களா? இது ஒரு 100 கிராம் அளவுக்கு தேவைப்படுது. ஸோ முருங்கை அப்படின்னு சொல்லும்பொழுதே, மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வலிகளை போக்கக்கூடியது. ஸோ வலிகளை நமக்கு போக்கி, அந்த வாதத்தை குறைக்கக்கூடியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இதனால நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த முருங்கை விதைகள்
ஸோ முருங்கை விதைகளை இதனோட சேர்த்துக்கணும். இது எல்லாமே ஒன்றாக சேர்த்து இதில் கொஞ்சம் முந்திரி, ஏலக்காய், சுக்கு பொடி இதையும் சேர்த்து எல்லாமே லேசாக வறுத்து பவுடர் பண்ணிவிட்டு இதனோட கொஞ்சம் வெல்லம், நெய் சேர்த்து உருண்டைகளாக நம்ம எடுத்துக்கணும். ஸோ இந்த உருண்டைகளை டெய்லி காலை இரவு ஸோ 2 உருண்டைகளாக நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரணும். ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும்போது இதில் முக்கியமாக இன்னும் உடலில் நிறைய நன்மைகள் என்ன நடக்குது, எலும்புகளுக்கு மட்டும் இல்லை, நமக்கு உடலில் கால்சியம் குறைபாடு சரி செய்து அதனோட அயன் டிஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ அயன் டிஃபிஷியன்சி இருக்குன்னா அதை சரி செய்கிறதுக்கும் இது நமக்கு பயன்படுது. ஹேர் ஃபால் இருந்தாலும் சரி, நெஞ்சில் ஒரு படபடப்பு இருக்குது அப்படின்னாலும் அது எல்லாத்தையும் சரி செய்கிறதுக்கு இந்த லட்டு ஒரு நாளைக்கு 1லிருந்து 2 லட்டுக்களை நம்ம எடுத்துக்கலாம். அந்த எலும்புகள் வலிமையாக இருக்க மேலும் சித்த மருத்துவத்தில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சில வகையான மூலிகைகள் நம்மளும் நிறைய பதிவுகளில் பார்த்துருக்கோம். மரமஞ்சள். ஸோ இந்த மரமஞ்சள் அப்படின்னு சொல்கிறது உடல் நலனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. அந்த உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறி, அதுவும் ஜாயின்ஸில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதற்கு மரமஞ்சள் இதில் முக்கியமாக ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலியை குறைப்பதற்கு மரமஞ்சள் நம்ம எடுத்துக்கலாம். இது மாத்திரைகளாகவும் நம்ம கொடுத்துட்ருக்குறோம், கஷாயமாகவும் நம்ம கொடுக்குறோம். அப்போது ரெகுலராக இந்த மரமஞ்சளை நம்ம பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் மொத்தமாக வெளியேற ஆரம்பித்து நம்ம போனில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸும் வெளியேற ஆரம்பிக்கும். அடுத்து முக்கியமாக பிரண்டை. ஸோ பிரண்டையும் உணவில் அடிக்கடி சேர்த்துக்கணும். ஸோ இதில் இருக்கக்கூடிய பிரண்டையில் பார்த்தோம்னா கால்சியம் சத்து ரொம்ப அதிகம், ஃபைபர் ரொம்ப அதிகம். அப்போ குடல் கழிவுகளை வெளியேற்றி சாப்பிட்ற உணவுகள் நல்லா அப்சார்ப்ஷன் ஆகிறதுக்கு பிரண்டை ஒரு முக்கியமான மூலிகையாக நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதனோட முழக்கருத்தான், கீழாநெல்லி, வல்லாரை இந்த மூலிகைகளுமே மூட்டுக்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் அந்த மூட்டில் இருக்கக்கூடிய வலியும் வீக்கமும் குறைவதற்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, எக்ஸ்டர்னலாக தைல வகைகளை போடலாம், பற்று மருந்துகளையும் நம்ம போட்டுட்டு வரலாம். சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய மூசாம்பர பற்று ரொம்ப முக்கியமான ஒரு மூலிகை. இந்த மூசாம்பரம் அப்படின்னு சொல்கிறது கற்றாழையிலிருந்து வரக்கூடிய ஒரு ஜெல் மாதிரி எல்லோ கலரில் வரும் இல்லைங்களா, அதுதான். ஸோ அதை சேகரித்து அதில் ஒரு பற்று மருந்தாக நம்ம போட்டுட்ருக்கோம். இந்த மூசாம்பர பற்று நம்ம போடும்பொழுது வெந்நீரில் கலந்து இந்த பவுடரை கால் மூட்டுக்கல்லாம் அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றம் தெரியும். மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வீக்கம் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். ரெகுலராக இதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த மூசாம்பர பற்றும் போட்டுட்டு இதற்கு மேலே நம்ம சிவப்பு குக்கில் தைலமோ இல்லை முடக்கர்த்தான் தைலமோ நம்ம பயன்படுத்தலாம். ஸோ தைலம் அப்ளை பண்ணிவிட்டு வெந்நீர் ஓட்டடம் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது மூட்டு வலிகள் நமக்கு குறையும். ஸோ உணவு முறையில் அதிகமான கால்சியம் மற்றும் கொலாஜன் இருக்கக்கூடிய ஃபுட்ஸை நம்ம எடுக்கணும். அப்போ இது ரெண்டுமே எதில் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏற்கனவே அந்த லட்டு அதில் சேர்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே அதிகமான கால்சியம் இருக்கக்கூடியது தான். அப்போ ரெகுலராக இது எல்லாமே உணவிலும் நம்ம சேர்த்துக்கலாம். ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் நிறைய ஆட் பண்ணணும். ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணும்போது நம்ம பாடியில் அந்த ட்ரைனஸ் அப்படின்றது குறைய ஆரம்பிக்கும். மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலியும் நமக்கு குறையுது. ஸோ ஸ்பெஷலாக இதற்கான மருந்துகள் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சொன்ன மரமஞ்சள் டேப்லெட் பயன்படுது, மரமஞ்சள் கஷாயம் நமக்கு பயன்படுது. ஸோ ரெகுலராக இதை எடுத்துக்கிட்டே வாங்க. இதில் முக்கியமான ஒரு மருந்து அப்படின்னு பார்த்தோம்னா குறுந்தொட்டி சூர்ணம் ஒரு ஸ்பெஷல் மெடிசன். ஸோ ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நிறைய பேருக்கு இருக்கும். அந்த எலும்புகள் வலிமையாக இருக்க குறுந்தொட்டி சூர்ணம் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு ஏஜுக்கும் ஏற்ற மாதிரி மூட்டு வலி அப்படின்ற ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க. ஸோ இது சரியாகிறதுக்கு இந்த உணவு முறைகள் நான் சொன்ன இந்த ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், அதாவது லட்டு, ஸோ பெரியவர்கள் குழந்தைகள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். இந்த மாதிரி வலிகளும் இன்னும் நிறைய பேருக்கு இருக்குது. அந்த வாதம் குறைப்பதற்கான சிறந்த சிகிச்சைகளும் நம்ம கிளினிக்கில் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.